ஸோ இப்போ என்னென்னா, நம்ம காயங்கள் ஏற்படும் பொழுது சிறிய காயங்கள் தன்னால் நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியும். பட் பெரிய காயங்கள் ஆயிடுது. நிறைய கால்களில் இருக்க ஸ்கின் டேமேஜ் ஆகி நிறைய ஸ்கின் அகற்றுற மாதிரி ஆயிடுச்சுன்னா பெரிய காயங்கள் ஆயிரும். ஸோ இப்போ இந்த நுண் அறுவை சிகிச்சை முறை அப்படின்னு, அதாவது மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி, இட்ஸ் அ மாடர்ன் டெக்னாலஜி. இது மைக்ரோஸ்கோப்பில் நம்ம முடியை விட மெலிசான சூச்சர் மெட்டீரியல் வச்சு நம்ம சின்ன சின்ன இரத்த குழாய்களை இணைக்கிற ஆப்ரேஷன் இது. ஸோ இப்போ அந்த கால்களில் நிறைய சருமம் போயிடுச்சு அப்படின்னா, வேறு தொடையிலிருந்தோ இடுப்பில் இருந்தோ நம்ம சதையை எடுத்து அந்த இரத்த குழாய்களை கால்களை இணைத்து செய்கிற ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று கால்களில் இருக்க ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இல்லைன்னா ரத்த ஓட்டத்தை சரி செய்த பின் இந்த ஃப்ளாப் சர்ஜரி பண்ணணும். இந்த ஃப்ளாப் சர்ஜரி பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கால்களுக்கு இந்த குஷனிங் முக்கியம். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த ஃப்ளாப் சர்ஜரி பண்ணும் பொழுது கால்களுக்கு அந்த குஷனிங் திருப்பி கொடுக்குறோம். நம்ம ஸ்கின் இல்லாமல் ஸ்கின்னோட சேர்த்து அந்த சதையும் எடுத்து வைக்கிறதுனால கால்களுக்கு அந்த குஷனிங் எஃபெக்ட் கிடைக்கிது. காயங்கள் ஆல்ரெடி ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனால் டேமேஜ் ஆன கால்களுக்கு இந்த ஃப்ளாப் சர்ஜரி ரொம்ப முக்கியம். திரும்ப இதே மாதிரி காயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளாப் சர்ஜரி இஸ் இம்பார்ட்டண்ட்.